வணக்கம். கற்றல் காணொளிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம காணொளியில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் 8 டெசிமல்ஸில் எக்ஸசைஸ் 8.2ல கொஸ்டின் நம்பர் 3 and 4 பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் question number 3. Question number 3. Write the following decimals in the place value table. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க சில டெசிமல் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெசிமல் வேல்யூஸை வந்து பிளேஸ் வேல்யூ டேபிளில் வந்து போட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு எக்ஸல் ஷீட் மூலமாக எப்படி வந்து பிளேஸ் வேல்யூ டேபிளில் இந்த டெசிமல்ஸை பாயிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸல் ஷீட் பாருங்கள். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், பிளேஸ் வேல்யூ டேபிள் வந்து போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து நம்ம டேட்டா எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன், லெஃப்ட் சைடில் வந்து நோட் பண்ணியிருக்கேன். இதான் என்னுடைய பிளேஸ் வேல்யூ டேபிள். ஹண்ட்ரட்ஸ், டென்ஸ், ஒன்ஸ், டென்த், 100, 1000. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் 0.29. ஸோ நம்ம பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு இருக்க வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், 10th, 100th அந்த மாதிரி சொல்லுவோம். பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூஸ் எல்லாம் எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம், ஒன்ஸ், டென்ஸ், 100 அந்த மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள், பாயிண்டோட ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூஸ் வந்து பார்க்கலாம். 0.29 பாயிண்டோட லெஃப்ட் சைடில் என்ன வேல்யூ இருக்குது, 0 இருக்குது. அப்போ 0 வந்து எந்த பிளேஸில் இருக்குது, ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது. அப்போ ஒன்ஸ் கீழே என்ன போடலாம், 0 வந்து போடலாம். நெக்ஸ்ட் பாயிண்டோட ரைட் சைட். ஸோ ரைட் சைட் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, 2 இருக்குது. 2 வந்து அப்போ என்ன பிளேஸில் இருக்குது, பாயிண்டோட ரைட் சைடில் இருக்க வேல்யூஸை நம்ம என்ன சொல்லுவோம், 10th, 100, 1000 அந்த மாதிரி. ஸோ 10th பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குது, 2 இருக்குது. அப்போது 10th கீழே என்ன போடணும், 2 போடணும். நெக்ஸ்ட்டு 100th பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குது, 9 இருக்குது. ஸோ 100th பிளேஸில் 9 போடணும். நெக்ஸ்ட் பாருங்கள் 2.08. ஸோ இப்போ பாயிண்டோட லெஃப்ட் சைடில் என்ன வேல்யூ இருக்குது, 2 இருக்குது. 2 வந்து என்ன பிளேஸில் இருக்குது, ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் கீழே 2 போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்டோட ரைட் சைட் ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, 0. அப்போ 10th பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குது, 0 இருக்குது. அண்ட் 100th பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குது, 8 இருக்குது. ஸோ 8. நெக்ஸ்ட்டு 19.6. ஸோ பாயிண்டோட ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு வேல்யூ பாருங்கள், ஒன்ஸ் பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குது, 9 இருக்குது. ஸோ ஒன்ஸ் பிளேஸில் 9 போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு டென்ஸ் பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குது, 1 இருக்குது. ஸோ டென்ஸ் பிளேஸில் 1 போட்டுடலாம். இப்போது பாயிண்டோட ரைட் சைட் பாருங்கள், 6 இருக்குது. 6 வந்து எந்த பிளேஸில் இருக்குது, 10th பிளேஸில் இருக்குது. ஸோ 10th நேராக நம்ம என்ன போட்டுடலாம், 6 போட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள் 148.32. ஸோ இப்போ வந்து பாயிண்டோட லெஃப்ட் சைட் பார்க்கலாம். 8 வந்து எந்த பிளேஸில் இருக்குது, ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது. 4 வந்து டென்ஸ் பிளேஸில் இருக்குது. அண்ட் 1 வந்து 100 பிளேஸில் இருக்குது. அப்போது 100, 4 டென்ஸ், 8 ஒன்ஸ் போட்டோம். இப்போ பாயிண்டோட ரைட் சைட் பாருங்கள், 0.32. அப்போ 10th பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குது, 3 இருக்குது. ஸோ 10th கீழே 3 போடுங்க. 3க்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்குது, 2. 2 வந்து எந்த பிளேஸில் இருக்குது, 10th, 100th பிளேஸில் 2 இருக்குது. ஸோ 100th பிளேஸ் நேராக 2 போட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள் 200.812. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாயிண்டோட லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம். ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது, 0 இருக்குது. டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது, 0 இருக்குது. அண்ட் 100th பிளேஸில் என்ன இருக்குது, 2 இருக்குது. 200. ஸோ இப்போ பாயிண்டோட ரைட் சைடு எடுத்துக்கலாம். 10th பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குது, 8 இருக்குது. 100th பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குது, 1 இருக்குது. அண்ட் 1000th பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குது, 2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பிளேஸ் வேல்யூ டேபிள் போட்டு வேல்யூ வந்து மார்க் பண்ணணும். இப்போ நம்ம ஆன்சரில் என்ன பண்ணணும், இந்த மாதிரி டேபிள் வந்து போடணும். இதான் நம்மளுடைய பிளேஸ் வேல்யூ டேபிள். ஸோ இந்த பிளேஸ் வேல்யூ டேபிள் போட்டு நம்மளோட டேட்டா வந்து டெசிமல் வேல்யூஸ் எல்லாமே எழுதிட்டு அந்த வேல்யூஸ் வந்து எங்கே பிளேஸ் பண்ணணுமோ அந்த வேல்யூ டேபிள் வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ இதான் நம்மளுடைய தேர்ட் கொஸ்டினுடைய ஆன்சர்.
நெக்ஸ்ட் வந்து 4th கொஸ்டின் பற்றி பார்க்கலாம். Fourth question number 4. Write each of the following as decimals. ஸோ எல்லாத்தையுமே என்ன சொல்லியிருக்காங்க, டெசிமல்ஸில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் ஏ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏல வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். 20 + 9 + 4/10 + 1/100. ஸோ இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம், டெசிமல்ஸில் வந்து எழுத போகிறோம். ஆட் பண்ணி டெசிமல் வேல்யூ வந்து எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இன்டீஜர் வேல்யூ வந்து ஆட் பண்ணிடலாம். 20 + 9 + 4 சாரி 9 ஸோ 29 ப்ளஸ் 4/10 4 / 10 நான் வந்து நம்ம எப்படி எழுதுவோம், 0.4 அப்படின்னு எழுதுவோம். ஏன்னா டிவைடடில் எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது, ஒரு ஜீரோ இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நியூமரேட்டரில் ஒரு வேல்யூக்கு முன்னாடி பாயிண்ட் வைப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், 1 / 100 டினாமினேட்டரில் 2 ஜீரோஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நியூமரேட்டரில் 2 வேல்யூஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைப்போம். ஸோ இங்கே வந்துட்டு நியூமரேட்டரில் ஒரு 1 மட்டும் இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம், 1க்கு முன்னாடி ஒரு 0 போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வந்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த 3 வேல்யூவையும் வந்து ஆட் பண்ணணும். 29 + 0.4 + 0.01. இப்போ இந்த 3 வேல்யூ நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 29.41 வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ணி டெசிமல் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் பி. கொஸ்டின் பி பாருங்க, 137 + 5/100. 5/100 வந்து நமக்கு என்ன டெசிமல் வேல்யூ கிடைக்கும், 0.05 கிடைக்கும். ஸோ 137 + 0.05 நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 137.05 வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் சி. 7/10 + 6/100 + 4/1000. ஸோ 7/10 நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், நம்ம டெசிமலில் எப்படி எழுதுவோம், 0.7 எழுதுவோம். ப்ளஸ் 6/100 0.06 எழுதுவோம். ப்ளஸ் 4 / 1000 0.004 அப்படின்னு எழுதுவோம். இப்போ இந்த 3 வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும். 0.7 + 0.06 + 0.004 which is equal to 0.764. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் டி. 23 + 2/10 + 6/1000. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 23 இன்டீஜர் நம்பர் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் 2/10 நம்ம எப்படி எழுதலாம், டெசிமலில் 0.2 அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் 6/1000 வந்து எப்படி எழுதலாம், 0.006 அப்படின்னு எழுதலாம். இப்போ நம்ம இந்த 3 வேல்யூ என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 23 + 0.2 + 0.006 which is equal to 23.206. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் இ. 700 + 20 + 5 + 9/100. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், நம்மளுடைய இன்டீஜர் நம்பர் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். 700 + 20 + 5 நமக்கு என்ன கிடைக்கும், 725 வந்து கிடைக்கும். ப்ளஸ் 9/100 ப்ளஸ் அப்போ 0.09. 9/100 வந்து நம்ம எப்படி எழுதலாம், டெசிமலில் 0.09 எழுதலாம். இப்போ இந்த 2 வேல்யூ என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். 725 + 0.09 நமக்கு என்ன கிடைக்கும், 725.09 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த வீடியோலேருந்து நம்ம எக்ஸசைஸ் 8.2ல் கொஸ்டின் நம்பர் 3 and 4 பற்றி உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஐடியா வந்து கிடச்சிருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சொல்யூஷன்ஸ் எல்லாம் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.